தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளை இயக்க நாளை முதல் தடை என போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரம் திட்டவட்டமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், கூடுதல் தகவல்கள். தமிழகத்தில் பல்வேறு வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் பல ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகள் முழுக்க சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கத்தோடு சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆனால் அந்த விதிமுறைக்கு மாறாக இந்த 547 ஆம்னி பேருந்துகளும் முழுக்க ஒரு பயணிகளுக்கான பேருந்தாக தொடர்ந்து இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. எனவே விதிமுறைக்கு மாறாக இயக்கப்படக்கூடிய இந்த 547 ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது, கால அவகாசமும் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை ஆணையர் சண்முக சுந்தரம் தலைமையில் இந்த ஆய்வுக் கூட்டம், ஒரு ஆலோசனை கூட்டமானது 11:30 மணிக்கு துவங்கி தற்போது இந்த கூட்டமானது நடந்து முடிந்திருக்கிறது. இதில் பல்வேறு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் போது ஏற்கனவே உள்ள விதிமுறையை சுட்டிக்காட்டி போக்குவரத்து துறை ஆணையர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாகவே போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் செய்தியாளர்களை சென்னையில் சந்தித்த போது இதுபோன்று வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாது, மீறினால் நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒரு கருத்தை திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த கூட்டத்தின் முடிவில் அமைச்சருடைய கருத்தையே போக்குவரத்து துறை ஆணையரும் எதிரொலித்திருக்கிறார். அவர் பேசும்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கேட்ட கூடுதல் கால அவகாசம் என்ற கோரிக்கையை ஏற்க மறுத்திருக்கிறார். எனவே நாளை முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகள் இயக்குவதற்கு தடை என்பது அமலுக்கு வருகிறது. இதனை அனுமதிக்க முடியாது என்றும் போக்குவரத்து துறை ஆணையர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்த பேருந்துகள் நாளை அரசு உத்தரவை மீறி இயக்கினால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் கால அவகாசம் இனி வழங்க முடியாது என்ற கருத்தையும் போக்குவரத்து துறை ஆணையர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அரசினுடைய இந்த முடிவு தொடர்பாக அவர்களுக்குள்ளேயே தற்போது ஒரு ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.